भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு திருமண பொருத்தம் சம்பந்தமான ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, இது 26, அந்த சீரியலில் வந்து இது 26வது. இது லக்னாதிபதி 11ல் இருந்தாலோ 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ ஏதோ சில காரணங்களால் 2ஆம் திருமணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒன்று லக்னாதிபதி 11ல், இல்லாட்டி 11ஆம் அதிபதி லக்னத்தில். ஏதோ சில காரணங்களால் 2ஆம் திருமணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நல்ல புரிதலுடன் விட்டு கொடுத்து சென்றால் பாதிப்பு வராது. ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமை, விட்டு கொடுத்து செல்லுதல், வசதி வாய்ப்பு எதிர்பார்க்காமல் இருத்தல், இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த விதி பாதிக்காது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை கவனித்து அறிவுரை சொல்லவும். இதுதான் இந்த பாயிண்ட்டு. லக்னாதிபதி 11ங்கிறது 2ஆம் திருமணம். பல விஷயங்களுக்கு நடுவில் 11ங்கிறது 2ஆம் திருமணம். 7 முதல் திருமணம், 11 2ஆம் திருமணம். 7 வீக்காயி 11 பலமானா 2 திருமணம். லக்னாதிபதியே 11க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 திருமணம். 11ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2 திருமணம். இதில் நீச்சமாக இருக்குது, உச்சமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேணாம். உதாரணத்துக்கு மீன லக்னம், லக்னாதிபதி 11ல் நீச்சம். ஸோ இவங்களுக்கு இந்த விதி பாதிக்காதான்னா கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே இதில் நீச்சம் உச்சம்லாம் பார்க்க வேணாம். கடக லக்னம், லக்னாதிபதி 11ல் இருக்குது, சந்திரன் வந்து 11ல் இருக்குது, இங்கே உச்சமாக இருக்குது. எந்த நிலைமையில் இருந்தாலும் லக்னாதிபதி 11ல் இருந்தால் இந்த விதியை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். 1. 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அப்படி தான். 11 லக்னத்தில் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி உச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்குது, எந்த கண்டிஷனில் இருந்தாலும். துலா லக்னம் சூரியன் லக்னத்திலேயே இருக்குது, மேஷ லக்னம் சனி லக்னத்திலேயே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இந்த ப்ராப்ளம் குறையும். 1. மகர லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். மகர லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2 திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்போ லக்னாதிபதி 11க்கு வந்தாச்சோ, இப்போ மகர லக்னம், லக்னத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சனி, இங்கே 1-11 பரிவர்த்தனை வேறு. அவருடைய ஸ்டோரிலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேரேஜ் நடந்த கையோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது இவ்வளோக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, ரிலேட்டிவ் பொண்ணு தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் மேரேஜ் பண்ணார். ஆனாலும் எப்போ கணவன் மனைவின்னு ஆயிட்டாங்களோ இவருடைய 11ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வேறு மேரேஜுன்னு முடிஞ்ச உடனே இந்த செவ்வாய் சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. லக்னத்தில் உச்ச செவ்வாய், பரிவர்த்தனைக்கு அப்புறம் லக்னத்தில் சனி, செவ்வாய் சனி லக்னத்தோட தொடர்பு. இவருக்கு எக்ஸ்ட்ரீம் பிடிவாதம், ரொம்ப ஹார்டாக பேசுகிறது, ஹார்ஷாக பேசுகிறது, ஓவர் பிடிவாதம், நான் சொன்னது தான் கரெக்டுங்கிறது, இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் தாண்டி இவர் இந்த மாதிரி இருக்கும்போது இவரை பார்த்து தான் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு, லவ் பண்ணியிருக்க முன்னாடி. எப்போ கணவன் மனைவின்னு ஆனாங்களோ அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவர் திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் மாறலை. முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்பவும் இருக்கார். ஆனால் மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணது, மேரேஜ்னு ஆன உடனே அந்த 1-11 வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பூரா புதன் சுக்கிரன்லாம் வேலை செஞ்சு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொடுத்து, இதே இவருடைய ஒரு அடமன்சி, கோவம், இதெல்லாம் பார்த்து தான் அந்த பொண்ணை ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. இப்போ ஏண்டா வந்தோங்கிற அளவுக்கு அது ஃபீல் பண்ணுது. அது ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும். 1-11 இருந்தாலும் 11-1 இருந்தாலும் எந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி. நான் சொன்ன உச்ச நீச்சங்கிறது சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம்.
அந்த 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 11ல் இந்த கிரக தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் சரி, கூட கிரகம் சேர்ந்தாலும் சரி, இந்த பாதிப்பு உண்டு. ஒன்று, குரு பார்வை இதை கொஞ்சம் குறைக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் என்ன கொஞ்ச நாள் தள்ளி போடும், தசாபுக்தி வரைக்கும் வெயிட் பண்ணும். யாராவது அறிவுரை சொன்னால் கொஞ்சம் கேட்கும். அதையும் தாண்டி அடமன்சி உண்டு. இதில் மெயினாக பிரேக்கப்னு வர்ற, அதாவது திருமணமாகி நாங்கள் டிவோர்ஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வர எந்த ஜாதகத்தினா எடுத்து பாருங்கள். 10 ஜாதகத்தில் 6லேருந்து 7 ஜாதகத்துக்கு இந்த ரூல் மேட்ச் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். லக்னாதிபதி 11ல் இருக்கும், இல்லை 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும். அந்த ஜாதகத்தில் ரிலேஷன், இந்த திருமணம் புரியறதுக்கு பல காரணம் இருக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு காரணமாக இருக்கும். எல்லாத்துலேயும் மேட்சாக ஜாதகம். ஒரு 10 ரூல் எடுத்தீங்க, 10 ஜாதகம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 7 ஜாதகம் இந்த ரூல் இருக்கும், இந்த பாயிண்ட் இருக்கும். 1ஆம் இடம் 11ஆம் இடம் தொடர்பு வரும். அதுதான் பிரச்சனையை கொடுக்கறது. ஓகே, இது இருந்தும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வேறு. 10,000 பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்னஸ் பாயிண்ட் இருந்தாலும் அதை ஸ்மூத்தாக சால்வ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிற அமைப்பு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உதாரண ஜாதகங்களோட, டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸோட உதாரண ஜாதகங்களோட நான் அதை விளக்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, திருமண பொருத்தம் நீங்கள் பார்க்கும்போது இந்த அமைப்பு இருந்ததுன்னா இது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறத சொல்லணும். அதை சொல்லி தான் அனுப்பணும். 2 திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா, லக்னாதிபதி 11ல் 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட சரி ரைட்டு பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும். அதுக்கு தான் முதலே சொல்கிறது, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக விட்டு கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வராது. இவங்களுக்கு எல்லாமே பிடிக்காமல் போகும். அவங்கள பிடிக்கல, இவங்கள பிடிக்கல, மாமியாரை பிடிக்கல, மாமனாரை பிடிக்கல, இந்த பிடிக்கலைங்கிறது வர்றது பூரா இது தான். ஸோ எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தால் எப்படி மாமியாரோட பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் விட பல மடங்கு இமேஜின் எதெல்லாம் அதுவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு, 1ஆம் அதிபதியும் 11ல் இருக்குது, அல்லது 1-11 பரிவர்த்தனையில் இருக்குது. திருமணமான நாளிலிருந்தே அவங்களோட பிரச்சனை வந்துடும். அது தட் லீட்ஸ் டு பிரேக். டிவோர்ஸுக்கு போகலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். இது எல்லாமே இது மாதிரி தான் வரும். லக்னாதிபதி கன்னியா லக்னம், லக்னாதிபதி 11ல் எப்போ அந்த ஒரு புதன் புக்தின்னு எப்போ வர ஆரம்பித்ததோ பிரிவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனது. தசாபுக்தி வரும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நடத்துறது எதுன்னா தசாபுக்தி நடத்தும். அது வருட கிரகமாக இருந்ததுன்னா கோச்சாரத்தில் வேலை செய்யும். இதுவே குருவாக இருந்தது, சனியாக இருந்ததுன்னா கோச்சாரம் சம்மந்தப்படும் போதே வேலையை ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ 1-11ங்கிறது இதுதான். நீங்கள் நிறைய பிரேக்கப் ஆன நிறைய ஜாதகங்களை எடுத்து பார்க்கலாம். இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 எடுத்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஜாதகத்துக்கு இது இருக்கும். இது போக மீதி காரணமும் அந்த ஜாதகத்தில் இருக்கும். பிரேக்கப் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும். ஓகே, ரைட்டு. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.